நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் மிஹ்ராஜ் எனும் அற்புதமான பயணம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். மிஹ்ராஜ் பயணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக சிறந்த அற்புதங்கள்ல ஒன்றாகும். இது வேற எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியமும் ஆகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இரவோடு இரவாக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு தான் இஸ்ரா அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரா அப்படிங்கிறதுக்கு இரவில் கூட்டி செல்லுதல் அப்படிங்கிறது தான் பொருள். இவ்வாறு பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்ணுலகத்திற்கு நபி அவங்களை அழைத்து சென்ற அற்புத நிகழ்ச்சிக்கு தான் மிஹ்ராஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல எதற்காக இந்த மிஹ்ராஜ் பயணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளையும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தணும், நபிக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிஹ்ராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்தான். அடுத்ததாக எப்படி இந்த மிஹ்ராஜ் பயணம் ஆரம்பமானது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் அவங்க வீட்டில் இருந்தபோது அவங்களுடைய வீட்டுடைய முகடானது திறக்கப்படுது. அப்போ அது வழியா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க கூட 2 மலக்குமார்களும் இறங்கி வந்து நபி அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிறார்கள். அதன் பிறகு அவங்களுடைய நெஞ்சை ஜம்ஜம் தண்ணீரால கழுவி ஈமான் பொருந்தப்பட்ட இறை நம்பிக்கை மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து அவங்களுடைய நெஞ்சில கொட்டிவிட்டு அதை மூடினார்கள். அதற்கப்புறமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புராக் அப்படிங்கிற வாகனத்தின் மூலமாக பைத்துல் ஹராம், அதாவது காபாவில் இருந்து பைத்துல் அக்ஸாவுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டார்கள். நபி அவர்களின் வாகனம் புராக் அப்படிங்கிற அதிவேகமான வாகனத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே இரவுல மிஹ்ராஜ் பயணத்தை மேற்கொண்டாங்க. இந்த வாகனத்தை இழுத்து செல்லக்கூடிய அந்த விலங்குடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமாக இருக்கும். மேலும் இந்த விலங்கு தன்னுடைய பார்வை எட்டிய தூரம் வரை தனது கால்களை எடுத்து வைக்கும் அளவுக்கு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு விலங்காகவும் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த அதிவேகமான புராக் எனும் வாகனத்தின் மூலமாக நபி அவர்கள் முதலில் சென்ற இடம்தான் பைத்துல் முகத்தஸ். புராக் எனும் இந்த அதிவேகமான வாகனத்துல நபி அவர்களும் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு முதலாக போறாங்க. ஏன் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள்? 1, அது பரக்கத் பொருந்திய இடம். 2, உலகில் 2வது அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகும். 3, உலகின் சிறந்த 3 பள்ளிகளில் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஒன்றாகும். 4, முதல் கிப்லா திசை மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகும். இதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சொஹாபாக்கள் அனைவரும் சுமார் 16 அல்லது 17 மாதங்கள் நோக்கி தொழுது உள்ளார்கள். 5, தஜ்ஜால் செல்ல முடியாத பகுதிகளில் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஒன்றாகும். இத்தனை சிறப்புகள் பொருந்தியனால தான் அல்லாஹு தாலா மிஹ்ராஜ் பயணத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நபி அவர்களை அழைத்து சென்றான். நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் பைத்துல் முகத்தஸிற்கு வந்த பின்பு புராக் வாகனத்தை ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நபி அவங்க உள்ளே சென்ற போது முதல் நபியான ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்கள்ல இருந்து கடைசி நபியான ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் அத்தனை நபிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிறாங்க. இந்த அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து அவங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. இதுவரையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயணம் மண்ணுலக பயணமாக இருந்துச்சு. அடுத்ததாக விண்ணுலகத்திற்கு பயணம் செய்றாங்க. மீண்டும் புராக் அப்படிங்கிற வாகனத்துல ஏறி நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல் வானத்திற்கு பயணம் செஞ்சு காவலாளிகளிடம் திறங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காவலாளிகள் யார் அதுன்னு கேட்குறாங்க. இதோ ஜிப்ரீல் அப்படின்னு பதில் சொல்றாங்க. உங்களோடு வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடன் முகமது அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதற்கு அவர் அழைத்து வர சொல்லி உம்மிடம் அனுப்பப்பட்டதா அப்படின்னு கேட்க ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆம் திறவுங்கள் அப்படின்னு சொல்லவும் முதல் வானத்தின் கதவுகளானது நபி அவங்களுக்காக திறக்கப்படுகிறது. அதாவது ஈருலக தலைவர் நபியே வந்து வானத்தின் வாசல்களில் நிற்கும் போது காவலாளிகள் ஏன் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதாவது பூமியில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வானவர்களுக்கு வந்து தெரியாது. அல்லாஹுவா பார்த்து வானவர்களிடம் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியும். நபி வரதும் அவங்களுக்கு தெரியாத ஒன்றாக இருந்ததுனால தான் அவங்க அத்தனை கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறமா உள்ள அனுப்புறாங்க. முதல்
முதல் வானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களுடைய சந்ததிகளையும் பார்க்கறாங்க. அதன் பின்பு இரண்டாவது வானத்திற்கு டிராவல் பண்ணி போறாங்க. முதல்ல எப்படி காவலாளிகள் நபியவர்களையும் ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவங்களையும் கேள்வி கேட்டாங்களோ அதே போல இந்த தடவையும் கேள்வி கேட்டு அவங்கள உள்ள அனுப்புறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவங்களையும் நபி யஹ்யா அலைஹி வஸல்லம் அவங்களையும் நபி அவர்கள் சந்தித்தார்கள். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவங்களும் யஹ்யா அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி அவங்களை பார்த்து சகோதரரும் நபியுமாகிய உங்களின் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நபி மூணாவது வானத்திற்கு பயணம் செய்கிறார்கள். அதன் பிறகு நபி மூன்றாவது வானத்திற்கு பயணம் செய்கிறாங்க. அங்கேயும் அதே மாதிரியான காவலாளிகள் கேள்வி கேட்குறாங்க. வழக்கம் போல எல்லா பதிலையும் சொன்னதுக்கு அப்புறமா மூணாவது வானத்துல நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சு நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்க சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்படியே நபி நான்காவது வானத்திற்கு பயணம் செய்தார்கள். வழக்கம் போல் காவலாளிகள் அவங்களுடைய கேள்விகளை கேட்கிறாங்க. நபி அவர்களும் மாணவர் ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவங்களும் பதில் சொல்லிட்டு நான்காவது வானத்துல நபி இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறாங்க. எல்லா நபியை போல நபி இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புறாங்க. அதன் பிறகு ஐந்தாவது வானம். ஐந்தாவது வானத்திலேயும் அதே மாதிரியான காவலாளிகளின் கேள்வி வானவர்களின் பதில் சொன்னதுக்கு அப்புறமா நபி ஹாரூன் அலைஹி வஸல்லம் அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. வழக்கமான நபிமார்களுடைய வாழ்த்துக்களை இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி ஆறாவது வானத்திற்கும் செல்றாங்க. அங்கேயும் காவலாளிகளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. அவங்களும் நபியை வரவேற்று வாழ்த்துக்கள் சொல்றாங்க. கடைசியாக ஏழாவது வானம். ஏழாவது வானத்திற்கு போகும்போதும் அதே மாதிரியான பதில்களை காவலாளிகள் கேட்குறாங்க. இவங்களும் பதில் சொல்லி உள்ள போகும்போது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்க. இந்த 7 வானங்களையும் பார்த்த பிறகு நபி அவங்களுக்கு அல் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற வளமான ஒரு இறை இல்லம் காட்டப்படுது. அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது வானவர் அவர்கள் இதுதான் அல் பைத்துல் மஅமூர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அல் பைத்துல் மஅமூர் எனும் பள்ளிவாசல். அல் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற இந்த பள்ளிவாசலானது மலக்குமார்கள் தொழுகக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்திற்கு மேலாக இந்த பள்ளிவாசலை அமைத்துள்ளான். இந்த பள்ளியில ஒவ்வொரு நாளும் சுமார் 70,000 மலக்குமார்கள் தொழுவார்கள். ஒரு முறை அந்த மலக்குமார்கள் இந்த பள்ளியில தொழுதுட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க உள்ள நுழைய முடியாது. புதிதாக வேறு மலக்குமார்கள் தான் உள்ளே நுழைந்து அந்த இடத்துல தொழுகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல்ல பார்த்ததுக்கு அப்புறமா வானத்துல இருக்க எல்லையில இருக்கக்கூடிய இலந்தை மரமான சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரமானது நபி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்ததாக சித்ரத்துல் முன்தஹா எனும் மரம். சித்ரத்துல் முன்தஹா என்பது இலந்தை இலை மரமாகும். அல்லாஹு தாலா இந்த மரத்தை வானத்தின் எல்லையில படைத்து வைத்துள்ளான். இந்த இலந்தை இலை மரத்தின் வேர்பகுதியானது 6ஆம் வானத்தில் இருந்து ஆரம்பமாகி 7ஆம் வானத்தில் விருட்சகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மரத்துடைய இலைகள் யானையுடைய காதுகள் அளவுக்கு இருக்கும். அதனுடைய பழங்கள் பெரிய பெரிய கூஜாக்களை போன்று இருக்கும். இந்த மரமானது சூலாக பிரகாசமாக வெளிச்சமானதாக இருக்கும். தங்கத்திலான வெட்டுக்கிளிகள் அதனை சூலாக பறந்து கொண்டே இருக்கும். பூமியிலிருந்து மேலே கொண்டு செல்லப்படும் உதாரணமாக உயிர்கள் மனிதருடைய செயல்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாமே இந்த மரத்துல தான் சேகரிக்கப்படுது. மேலும் வானத்தில இருந்து கீழே கொண்டு வரப்படும் இறைக்கட்டளைகள் அனைத்துமே வானவர்களால் இந்த மரத்துல தான் சேகரிக்கப்படுது. மிஹ்ராஜ் பயணத்தில் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு. இந்த மிஹ்ராஜ் பயணத்துல நபி அவங்களுக்கு 3 வகையான உணவுகள் வழங்கப்படுது. 1 பால் கிண்ணம், 2 தேன் கிண்ணம், 3 மது கிண்ணம். இதுல நபி அவங்க பால் கிண்ணத்தையே உட்கொண்டார்கள். அடுத்ததாக அல்லாஹுவை சந்தித்தல். சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க இறைவன் வில்லின் 2 முனையளவு அல்லது அதை விட மிக அருகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நெருங்கி வந்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த நிகழ்வின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்க்கல, மாறாக அல்லாஹ்வுடைய ஒளியை மட்டுமே பார்த்தார்கள். மிஹ்ராஜ் பயணத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய சிறப்புகள். அல்லாஹுவை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா 3 விஷயங்களை இந்த இரவுல சிறப்பாக கொடுத்துள்ளான். அதில் 1 5 நேர தொழுகை, 2 அல்-பக்ரா அத்தியாயத்தின் இறுதி 3 வசனங்கள், 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாரில் அல்லாஹ்வுக்கு இணையேதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும் எனும் வாக்குறுதி.
அடுத்ததாக ஸ்வர்க்கம் நரகத்தை காணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்வர்க்கத்தில் நுழைந்தார்கள். அதில் முத்துக்களினால் ஆன கயிறுகளை பார்த்தேன். ஸ்வர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. மேலும் மற்றொரு ஹதீஸில் ஸ்வர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன். அடுத்ததாக நரகம் காணுதல். நரகத்தையும் எட்டி பார்த்தேன். அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களை கண்டேன். அடுத்ததாக இந்த கண்ணியமான மிஹ்ராஜ் பயணம் நபி அவர்களுக்கு எப்போது நடந்தது? இந்த மகத்துவமான மிஹ்ராஜ் இரவானது இந்த குறிப்பிட்ட மாதத்துல இந்த தேதியில தான் நடந்துச்சு அப்படின்னு இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இஸ்லாம் பரவ தொடங்கிய சில காலங்களிலேயே அல்லாஹு தாலா நபி அவங்களுக்கு இந்த மிஹ்ராஜுடைய பயணத்தை கடமையாக்கினான். அதனால தான் நபி உட்பட அவங்களுக்கு எப்போது இந்த மிஹ்ராஜ் பயணம் நடந்ததுன்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலையில தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த நாள் தான், இந்த மாதம் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு எதுக்குமே அடிப்படையான ஆதாரங்கள் என்பது கிடையாது. மிஹ்ராஜுடைய இரவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மிஹ்ராஜுடைய இரவு நபி அவங்களுக்கு இந்த இரவுல இந்த மாதத்துல இந்த தேதியில தான் நடந்துச்சுன்னு சொல்றதற்கான அடிப்படையான ஆதாரங்கள் குர்ஆன்லயோ அல்லது ஹதீஸ்கள்லயோ கிடையாது. அப்படி இருக்கும்போது மிஹ்ராஜுக்குன்னு ஒரு நோன்பு, மிஹ்ராஜுக்குன்னு ஒரு துவா, மிஹ்ராஜுக்குன்னு ஒரு தொழுகை முறைகளை இன்னைக்கு நம்மளால பல இடங்கள்ல கண்கூடாக பார்க்க முடியும். அதை பாதுகாக்கணும். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சொல்லாத செய்யாத ஒரு விஷயங்களை நம்ம செய்யறது ஃபித்ரத் ஆகும். இந்த மாதிரி மிஹ்ராஜுடைய நோன்பு நோக்கிறது, துவா செய்யறது, தொழுகிறது, இது எல்லாமே தெளிவான ஃபித்ரத் ஆகும். வழமையாக நோன்பு நோக்கிறவங்க, தொழுகிறவங்க, துவா செய்கிறவங்க இந்த இரவுல அமல்கள் செய்வதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் பிரத்யேகமாக மிஹ்ராஜுடைய இரவுக்குன்னு நம்ம எந்த ஒரு அமல்களை செய்தாலும் அது ஃபித்ரத் ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை இந்த அனைத்து ஃபித்ரத்தான விஷயங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.